என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா, கிரேஸ் கிரேஸ் கிருபா கிருபா. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு தருவே. இன்று ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே ஆபேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் தேவனுக்கு படைத்த சிறந்த காணிக்கை. காயின் எரிச்சலினால் ஆபேலை கொலை செய்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றான் ஆபேல். நீதிமானாய் தேவனிடத்திலே ஒரு சாட்சியை பெற்றான். ஆதலால் அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்ற ஒரு வார்த்தை எபிரேயர் 11:4 நாம் பார்க்கலாம். இன்று நான் ஜூலை 1ஆம் தேதி டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அவர்களை நான் நினைத்தேன். எதற்கு நினைத்தேன் என்றால், அவர்கள் மூலமாக நான் நன்மை பெற்றிருக்கிறேன். என் ஆத்துமா கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு அவர்கள் ஒரு காரணம். 1993ஆம் ஆண்டு அவர்கள் கொடுத்த ஒரு செய்தி, சமாதானத்தின் தேவன் என்ற அந்த செய்தியை கேட்கும்போது என் உள்ளம் தொடப்பட்டது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேவ வழியிலே, ஆவிக்குரிய வழியிலே நான் முன்னேறி சென்றேன். முதல் காரணம், இந்த பிரசங்கத்தின் மூலமாக தொடப்பட்டேன். ஆதலால் டிஜிஎஸ் தினகரன் ஐயா என்றால் எனக்கு மிகவும் விருப்பம். அதன் பிறகு நன்றியுள்ள இருதயம். யார் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறாரோ, யார் மூலமாக ஆவிக்குரிய வழியில் முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்தாரோ அவர்களை மறக்கக்கூடாது. எப்போதும் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். நன்றி உள்ள இருதயம். இயேசுவும் பாருங்கள், இந்த உலகத்தில் இருந்த பொழுது 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் திரும்பி வந்து நன்றி சொன்னான். அப்பொழுது இயேசு சொன்னார், 9 பேரை எங்கப்பா, நீ மட்டும் வந்திருக்கிறிய, 9 பேர் எங்க? சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா என்று இந்த சொன்ன வார்த்தை. அதனால நமக்கு என்ன புரிகிறது? ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு மனுஷன் இருக்கிறானா, அதையும் தேவன் விரும்புகிறார், பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களை, நன்றியுள்ள இருதயம் கண்டிப்பாக வேண்டும். யார் மூலமாக ஆவிக்குரிய நன்மைகளை பெறுகிறீர்களோ அவர்கள் மேல் நன்றி உள்ள இருதயத்தோடு கடைசி வரை இருப்பது தேவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். ஆதலால் நானும் கூட இந்த ஜூலை 1ஆம் தேதி அவர்களை நினைத்து பார்த்தேன். நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் டிஜிஎஸ் தினகரன் ஐயா 3 மாதத்திற்கு ஒரு கூட்டத்தை போடுவார்கள். ரொம்ப நன்றாக இருக்கும். 3 நாட்களும் ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து பேசுவார்கள். அது கேட்பதற்கு ரொம்ப நன்றாக இருக்கும். ஆவிக்குரிய வழியில் அந்த சிட்டியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரோடு முன் சொல்லுவதற்கு அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் கூட்டம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் அழகாக பேசுவார்கள். பல மணி நேரம் தேவ பாதத்திலே காத்திருந்து ஆயத்தமாகி அந்த வேர்டை கரெக்டாக கொண்டு வந்து பேசுவார்கள். அதான் அவர்கள்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷல். அப்போ அந்த சிட்டி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அதை நான் பார்த்திருக்கிறேன்.
ஆதலால் நாமும் கூட நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு போய். 17 ஆண்டுகள் ஆனாலும் மரித்தாலும் இன்றும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் பாருங்க, இப்பொழுது ஜனங்கள் நன்மை பெற்று கொண்டிருக்கிறார்கள். நன்றாக சப்ஜெக்ட் வைத்து அந்த சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதலால் இப்பொழுதும் அவர்கள் பேசுகிறார்கள், ஆசீர்வாதமாக ஜனங்களுக்கு இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, நாமும் கூட அவர்களை நினைக்க வேண்டும். அது தேவனுக்கு ரொம்ப விருப்பமான காரியம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். சந்ததி மேல் தேவ கிருபை இருக்கும். தேவன் சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன். தாவீது சந்ததி என் கிருபை தொடரப்பா என்று சொன்னார். ஆபிரகாமிடத்தில் சொன்னார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட அவர்களை இன்று நினைத்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க வேண்டும். வேதத்திலே ஏசாயா 41:28 அங்கே என்ன சொல்லப்படுது? அறிவிக்கிறவர்கள் இல்லை. தேவ வார்த்தைகளை அறிவிக்க ஒவ்வொரு பிரசங்கத்திலும் எத்தனையோ வசனங்களை சொல்லுவார்கள். வசனங்களை அறிவிக்க யாரும் இல்லை. சரியான நேரத்தில் தேவன் அவர்களை எழுப்பினார். வசனங்களை அதிகமாக சொல்லி ஜனங்களை கரெக்டாக வழி நடத்துகிற ஒரு நல்ல பக்தன். அன்பின் அப்போஸ்தலர் என்று சொல்லுவார்கள். அன்பின் அப்போஸ்தலர். அன்பு மனதுருக்கம் அந்த செய்திக்கு எல்லாரும் தலகுனிய வேண்டியதுதான், ஆஜராக வேண்டியதுதான். பெரிய பெரிய தலைவர்கள், தேச தலைவர்கள் கூட அன்பு மனதுருக்கம் அந்த வார்த்தைக்கு முன்னதாக தலை குனிய வேண்டியதுதான். அந்த சிறப்பான ஊழியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் பேசும்போது அந்த அன்பு மனதுருக்கத்தை நாம் நன்றாக ஃபீல் பண்ண முடியும். அப்படி இருக்கும் அந்த பிரசங்கம். நாம் இன்று என்னோடு சேர்ந்து நீங்களும் கூட அவர்களை நினைக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எங்கள் நாட்டிற்கு, எங்கள் ஸ்டேட்டிற்கு அழகான இந்த ஊழியக்காரரை நீர் கொடுத்தீர் ஐயா. நாங்கள் நன்மை பெற்றோம், இப்பொழுதும் நன்மை பெற்று கொண்டு தான் இருக்கிறோம் என்று தேவனை துதிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய ஃபேமிலி மேலே ஆண்டுடைய பிளஸிங் கண்டிப்பாக வரும். நான் ஒரு தடவை ஒரு சின்ன சாட்சி ஒன்று நான் கேள்விப்பட்டேன். ஆவடியில் என்னுடைய நண்பர் அங்கே இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது டிஜிஎஸ் தினகரன் ஐயா மீட்டிங் கூட நாங்கள் நடத்தினோம் என்று சொன்னார்கள். சொல்லி கடைசி நாள் வர அந்த கிரவுண்டு பெர்மிஷன் கிடைக்கலையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணுமா அந்த பெர்மிஷன், கடைசி வரைக்கும் கிடைக்கலையா. தினகரன் ஐயா இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு முன்னதாக டெல்லியிலேருந்து அந்த பெர்மிஷன் வந்துச்சு. அப்போ ஒரே நாளில் ராத்திரி அந்த வேறு கிரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணால் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சேஞ்ச் பண்ணாங்க. சரியான கூட்டம், மைதானம் நிரம்பி வழிந்தது. அப்போ ஒரு இந்து சகோதரர், நம்ம தமிழ் பாஷையில் பூஜாரி என்று சொல்லுவார்கள், இந்து கோவிலில் வேலை செய்கிற நபரை பூஜாரி என்று சொல்லுவார்கள். அவர் தூரத்தில் உட்கார்ந்து இவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தாராம். ரொம்ப தூரத்தில். அந்த செய்தி கேட்கணும் என்று வரல, அவர் எங்கேயோ தூரத்திலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சாராம். ஒவ்வொரு வார்த்தையும் அவரை தொடுதான். இந்த வேத வசனங்களை அதிகமாக சொல்லும்போது இன்னும் அவருடைய இருதயம் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவ வல்லமை அவர் அனுபவித்து அடுத்த நாள் அந்த ஸ்டேஜ் போட்டிருக்க இடத்துக்கு வந்து, ஐயா நேற்று ஒருவர் வந்து பேசினார், அவர் யார் ஐயா? அப்பா
என்னால் இருக்க முடியல. தேவ வல்லமை அவர் பேச பேச அந்த வார்த்தையிலேருந்து அந்த வல்லமை என்னை டச் பண்ணி, அப்பா உண்மையிலே நான் தேவ வல்லமையை ருசித்தேன் என்று அந்த நபர் வந்து சாட்சி சொன்ன அந்த சாட்சி எல்லாரும் கேட்டு ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். அப்போ எல்லா மக்களையும் கவர்ந்து ஜாதி மத குல வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் அன்போடு பேசி எல்லாரையும் இணைத்து அந்த ஸ்பீச்சில் அழகாக பேசுவார்கள். எல்லாரும் நன்மை அடைவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நானும் கூட நன்றியுள்ள இருதயம் இருக்கிறதுனால தான் இன்று அவர்களை நினைத்து இதெல்லாம் பேசுகிறேன். ஆந்திர பிரதேசத்திற்கு வந்தால் என்னுடைய காரை அவர்களுக்கு அனுப்புவேன். அவர்கள் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. நானே அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லி என்னுடைய காரை நான் அனுப்பி வைப்பேன். எதற்கென்றால் நன்றி உள்ள ஒரு இருதயம். ஆம், நாமும் கூட என்று இந்த ஊழியரை கர்த்தருக்காக ஊழியம் செய்த அழகாக வல்லமையோடு செய்த அந்த ஊழியரை நாம் நினைத்து கர்த்தரை துதிப்போம். அப்படி நாம் நினைத்து கர்த்தரை துதிப்பதினால் நம்ம குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய பிளஸிங். அந்த பிளஸிங்கை இன்று பெறுவோம். நான் அனுப்பின ஒருவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் காணக்கூடாத அந்த இறைவனை ஏற்றுக்கொள்கிறான். இவர்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தன் சீஷர்களை காண்பித்து சொல்லுவார். அப்போ தேவன் யாரை அனுப்புகிறாரோ அவர்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நாமும் கூட என்று அவர்களை நினைத்து இந்த பெரிய ஆசீர்வாதத்தை, தேவனையே நாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்று நாம் பெறுவோம். அவர்கள் குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். பேரப்பிள்ளைகள் எல்லாருக்காகவும் தேவ கிருபை அவர்களை தொடரட்டும். அந்த ஃபேமிலி எல்லாரும் கர்த்தருக்காக அவர்கள் பிரகாசிக்கட்டும். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, சில வார்த்தைகளை எங்களுடைய ஊழியர் அன்பின் அப்போஸ்தலன் டிஜிஎஸ் ஐயாவை நாங்கள் நினைத்து சில வார்த்தைகளை நாங்கள் பேசினோம். ஐயா, உம்முடைய பார்வைக்கு இது எங்களுக்கு அப்பா ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்க, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடட்டும். ஒவ்வொருவரும் பிளஸ் ஆகட்டும். ஆணி பாய்ந்த உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். பிரச்சனையில், கண்ணீரில், வேதனையில், துக்கத்தில், வியாதியில், மரண தருவாயில் இருக்கிற மக்களை தொட்டு மறுபடியும் எழுப்பும் சுவாமி. சுகத்தை கொடும். இந்த உலகத்தில் இருக்கும்போது அதுதான் செய்தி. மக்களை குணமாக்கினீர். இப்பொழுதும் யாரெல்லாம் வியாதி பலவீனத்தில் இருக்கிறார்களோ தொடும் சுவாமி. ஒவ்வொரு ஃபேமிலி, அவர்கள் பிள்ளைகள் பாதுகாப்பு, போகும்போது வரும்போது தேவ பிரசனம், தேவ கிருபை அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வல்லமை இறங்கி வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு ஃபேமிலியும் உடைய வல்லமை தொடுவதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா?
நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்று நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்று நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பு நீயாவாய், உறவின் பிறப்பு நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம்.